ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த கொஸ்டினில் இந்த கொஸ்டினும் மெயினாக நிறைய வருது. என்ன பார்த்தீங்கன்னா, அக்கா வீடியோ எப்படி அப்லோட் பண்ணோம், நாங்கள் எப்படி தான் அப்லோட் பண்ணோம், வியூவர்ஸே போக மாட்டேங்குது அப்படி சொல்லி நிறைய அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கான பதிவு தான் இது. ஆல் சோஷியல் மீடியா எல்லாத்துக்குமே பொருந்தும். இன்ஸ்டாகிராமுக்கும் சரி, ஃபேஸ்புக்குக்கும் சரி, யூடியூப்புக்கும் சரி, இந்த இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இது போல் தான் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணோம்னா அந்த மாதிரி தான் போடணும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அது நேரம் மாறி மாறி போடுறப்போ ஆளில் கடையில் டீ கடை வச்ச மாதிரி நம்ம இந்த கடையில் டீ கடை வச்சுருக்கோம், வாங்க வாங்க வாங்கன்னு நம்ம வர வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் வீடியோ நல்லா இருக்கணும். மேக்ஸிமம் ஒரே டைமிங்கில் போடணும். ஒரே டைமிங்கில் போகணும். காலைல 9 மணினா 9 மணிக்கு டான்னு நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடல, தூங்குறீங்க தூங்கலை, அந்த மணினா அந்த நேரத்துக்கு வந்துடணும். அது நீங்கள் ப்ரைவேட்டில் வச்சு போட்டாலும் சரி, அன்னியூஸில் வச்சு போட்டாலும் சரி, இல்லை ஷெடியூல் பண்ணி வச்சாலும் சரி. அப்போ நீங்கள் எந்த நேரத்துக்கு எந்த தேதிக்கு வரணுமோ அந்த தேதிக்கு ஷெடியூல்லே காட்டும். அந்த தேதிக்கு அந்த நேரத்துக்கு நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சு போட்டாலும் சரி, இல்லை அன்னியூஸில் வச்சு நிறைய போடுறாங்க. இப்போ விஎஸ் நல்லா போகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வேணால் நீங்கள் அன்னியூஸில் கூட வச்சு போட்டுக்கலாம், இல்லை ப்ரைவேட்டில் வச்சு போட்டுக்கலாம், ஷெடியூல் பண்ணி வச்சு போட்டுக்கலாம். நான் மேக்ஸிமம் ஷெடியூல் பண்ணி வச்சு தான் போடுவேன். ஏன்னா நான் எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த வீடியோஸ் எடுத்து வச்சு அந்தந்த தேதி அந்தந்த நேரத்துக்கு ஷெடியூல் பண்ணி வச்சு போடுவேன். அந்த மாதிரி நான் போடுவேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமுக்கு ஷெடியூல் பண்ண முடியாது, ஃபேஸ்புக்கு ஷெடியூல் பண்ண முடியாது. அந்த நேரத்துக்கு நீங்கள் அப்லோட் பண்ணி வைங்க. ஏன்னா அது ப்ரைவேட்டில் கூட போட்டு வைக்க முடியாது, அன்னியூஸ்லேயும் அந்த 2 சோஷியல் மீடியாவில் போட முடியாது. யூடியூப்பில் பப்ளிக்கில் போடலாம், அன்லிஸ்டில் போடலாம், ப்ரைவேட்டில் போடலாம், ஷெடியூல் பண்ணலாம். ஆனால் அதில் ஷெடியூல் காட்டுது, இருந்தாலும் போட்ட வீடியோஸு வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் காட்டுற மாதிரி தான் அதில் இருக்குது. ஆனால் அந்த 2 விட்டு யூடியூப் மட்டும் இதை மெயினாக அன்லிஸ்டில் வச்சு போடுங்க, இல்லையா ஷெடியூல் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறீங்க. மேக்ஸிமம் உங்கள் ஃபோனோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதில் நல்ல பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சு கிளியராக எடுக்க கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா என் பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏனா தானம் தான் எடுத்து போட்டிருப்பேன். ஆனால் என்னுடைய லக்கா அது என்னன்னு வேறு நானும் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், நிறைய பேர்கிட்ட இதை கேட்டும் இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுவேன், அது வியூஸ் போகும். ஆனால் ஷெடியூல் பண்ணி வச்சு நல்லா வச்சா இன்னைக்கு வீடியோஸ் நல்லா போடணும்ப்பா அப்படி சொல்லி நல்லா மேக்கப்பெல்லாம் போட்டு வீடியோஸ் போடுவேன். ஆனால் வியூவர்ஸே போகாது. வெறும் 50, 100, 200, 300, 500 தாண்டாது. ஆனால் சும்மா ஏனோ தானோன்னு பக்கி மாதிரி வீடியோ போடுவேன், அது வியூஸ் போகும். அது எனக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க, சரிங்களா? அந்த மாதிரி புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு வீடியோஸ் போடுங்க. ரொம்ப மொக்க பண்ண நான் விரும்பலை. அந்த டைமுக்கு இது பண்ணுங்க. மேக்ஸிமம் க்ரோமில் போய் உங்கள் சேனல் சர்ச் பாரில் வர மாதிரி க்ரோமில் செட் பண்ணி வைங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. நீங்கள் தமிழ்லேயே சர்ச் பண்ணி மாதிரி கீவேர்டு கொடுத்து வைங்க, தமிழ் கீவேர்டும் கொடுத்து வைங்க, இங்கிலீஷ் கீவேர்டும் கொடுத்து வைங்க. அந்த ஸ்பாட்டுக்கு உடனே புது சேனலுக்காக தான் சொல்கிறேன். இல்லை கொஞ்சம் பழைய சேனலாக இருந்தாலுமே க்ரோமில் போய் எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கீவேர்டெலாம் நிறைய கொடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பேரையே எத்தனை ஆங்கிளில் கொடுக்கணுமோ அத்தனை ஆங்கிளில் கொடுத்து வச்சுக்கோங்க. கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர் போட்டு கொடுத்து வைங்க, ஸ்மால் லெட்டர்னு கொடுத்து வைங்க, தமிழ்லையும் கொடுத்து வைங்க. இல்லை இப்போது 2 பேராக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பையனுக்கு ரேகா கோபி அப்படி நான் கோபி தனியாக கொடுத்து வச்சுருப்பேன், ரேகாவை தனியாக கொடுத்து வச்சுருப்பேன், ரேகா கோபி சேர்ந்து கொடுத்து வச்சுருப்பேன். அதுவும் கேபிட்டல் லெட்டர்லையும் கொடுத்து வச்சுருப்பேன், ஸ்மால் லெட்டர்லையும் கொடுத்து வச்சுருப்பேன். அதுமாதிரி யார் எந்த ஒரு இதில் பேரில் அடித்தாலுமே யாராச்சும் எங்கேயாச்சும் சர்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 6 ரேகான்னு போட்டாவே என் சேனல் அங்கே சர்ச் பாரில் போகும், சஜஷனில் போகும். அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் அறிவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் என்னோடய கீவேர்டை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி யோசிச்சு எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னென்ன கீவேர்டு கொடுத்து வச்சுருப்பேன். அதுபோல் உங்களுக்கும் உங்கள் கீவேர்டு உங்கள் சேனலோட பேர் எத்தனை விதமாக கொடுக்கணும் அத்தனை விதமாக கொடுங்க. வேறு யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பேர் உங்கள் பேரை சர்ச் பண்ணால் சஜஷனில் உங்கள் பேர் அங்கே போகணும். அந்த மாதிரி கொஞ்சம் கீவேர்டு நிறைய கொடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஹேஷ்டேக் கொடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 25 கொடுத்து வச்சுக்கோங்க. மினிமம் 25ஆவது கொடுத்து வச்சுக்கோங்க. ஷார்ட் வீடியோ, வைரல் வீடியோ, ஷார்ட் ட்ரெண்டிங்,
ஷார்ட் வீடு அப்படியே அந்த எந்தெந்த ஆங்கிளில் கொடுக்கணுமோ அந்த ஆங்கிளில் ஷார்ட்டு தனியாக கொடுங்க, ட்ரெண்டிங் தனியாக கொடுங்க, ரெண்டுத்தையும் கலந்து கொடுங்க. யூடியூப் ஷார்ட் கொடுங்க, யூடியூப் தனியாக கொடுங்க, ஷார்ட்டுக்கு தனியாக கொடுங்க. அந்த மாதிரி எத்தனை விதம் இருக்கோ. அது எதாவது தெரில அப்படின்னா எனக்கு அங்கே வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் அதுக்கான கீவேர்டெலாம் எடுத்து தரேன். அந்த மாதிரி எந்த அந்த மினிமம் ஒரு 20 கீவேர்டு கொடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டைட்டில் டெய்லி ஒரு டைட்டில் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் மானிட்டேஷன் ஆனவங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? மானிட்டேஷன் ஆனவங்களுக்கு விதவிதமாக டைட்டில் கொடுத்தீங்கன்னா $7 கொடுத்துருவான். அதுமாதிரி இது மினிமம் மானிட்டேஷன் ஆகாத சேனலாக இருந்துச்சுன்னா எந்த டைட்டில் கொடுத்தாலும் ஓகே. மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் டைட்டில்லேருந்து உள்ள ஒரு நுணுக்கத்தையும் கவனிப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று இப்படி எள்ளு பிசுற அளவுக்கு இருந்தால் கூட $7 கொடுத்துருவாங்க. அதை கிளியர் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் மானிட்டேஷன் ஆனவங்க ரொம்ப யோசித்து தெளிவாக எடுங்க. மேக்ஸிமம் ஒரே டைட்டில் தான் கொடுத்துருங்க. அடிக்கடி டைட்டிலில் போட்டு மாற்றாதீங்க. அதையும் குரோமில் போய் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கஷன் அதையும் குரோமில் போய் எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதுலேயும் குரோம்லேயுமே டேகுன்னு தனியாக காட்டுவாங்க, அதுக்குள்ளேயும் போய் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டேகுக்கு மேலே அதில் ஒரு இது காட்டுவாங்க, அதுலேயும் போயிட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எனக்கு செட் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கேமரா ஆன் மற்ற நேரம்லாம் யாருன்னா வீடியோ கால் ஆடியோ கால் பேசுகிறப்போல டான்னு வந்துடுது. ஆனால் கேமரா ஆன் பண்ணிட்டுனா எனக்கே ஒரு வித பயம் வந்துடுது. நான் கரெக்டாக பேசுவேனா, முடியுமா? ஏன்னா இப்போ எல்லாம் டெக்ஸ்ட் பற்றி கொஞ்சம் போடுங்க, எங்களுக்கு புரியாத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி பேசி போடுறேன். ஆனால் நான் பேசுறது எனக்கே ஒரு சமயம் கேமரா ஆன் பண்ணிட்டுனா அப்படி ஆயிடுது. அதனால தான் கொஞ்சம் யோசிச்சு பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஏதாச்சும் ஒரு மனுஷன்கிட்ட பேசுறது வேற, கேமரா கிட்ட பேசுறது வேற இல்லையா? நான் தன்னை போலே பேசியிருக்கிறத பார்த்தா எனக்கே என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால தான் மேக்ஸிமம் எல்லாம் கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்லை வேறு அடுத்து என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அதை பற்றி ஒரு கமெண்ட் போடுங்க. நான் மறக்காமல் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் போட்டுருங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கிளியராக பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ ரேகா கோபி, ரேகா சீனிவாசன், ரேகாவின் கதை, ஆரா ஸ்டோரி எல்லாம் என் சேனல் தான். எந்த சேனல் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை கமெண்டில் கொடுக்க முயற்சி செய்கிறேன். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் லிங்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேறு என்ன வீடியோ வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.